ஹாய் பட்டுக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் நடப்பாதே என்னது கொஞ்சம் இன்னைக்கு பிசியோதெரபிஸ்ட்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட் நேத்தான் சர்ஜரி பண்ணியிருக்கோம் காலையில். அன்றைக்கி செகண்ட் டேன்றதுனால கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கணும்னா உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தா தான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேயே வந்து டயட்டிஷியன்ஸு ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே வந்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 2 ஸ்டெப் நடக்க வச்சு திருப்பி சேரில் உட்கார வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அவங்களுக்கு. ஸோ அதை நினைக்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சர்ஜரின்றப்ப ரொம்ப பயந்தாங்க, எங்க நடக்க முடியாம போயிடுமோ. ஏன்னா நாங்க அதனால தான் பயந்துட்டு சர்ஜரியே ஃபர்ஸ்ட் பண்ணல நாங்களுமே. அது அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகி ரொம்ப சிவியரா கொண்டு வந்துருச்சு அவங்களுக்கு. வீடியோ எதுக்கு ஃபர்ஸ்ட் ஷூட் பண்றோம் அப்படின்னா, நாங்க பண்ண தப்ப கண்டிப்பா நீங்க பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் மோஸ்டா அந்த ஃபர்ஸ்ட் நாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். முதல்ல அவங்களுக்கு ரொம்ப நாளாக பெயின் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஆப்ரேஷன் அளவுக்கு வந்து விட்டுருக்காது. அவங்க பெயின் இருக்குன்னா கால் லைட்டாக வலிக்குதுன்னு தான் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். 5-6 இயர்ஸ் பிஃபோர் வந்து பெயின் இருந்தப்ப காட்டினப்ப அவங்க வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பெயின் இருக்கு. எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை, இவ்வளோ தூரம் வரும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் அவங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சிதான் அவங்க பெயின் டேப்லெட்ஸாக எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை கொஞ்சம் கவனிச்சிருந்துருக்கலாம். ஸோ அவ்வளோதானே அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் தான் போய் பார்த்தோம். கோயம்புத்தூரில் பார்த்ததுக்கு உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் 2 காலையுமே உடனே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி பார்த்தா நம்ம தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு வரத்துக்கு அந்தளவுக்கு போயிட்டு வர முடியாது. நம்மளால் ஸ்டே பண்ணால் ஒரு ஆள் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் இவளாலையும் பார்க்க முடியாது. நம்மளுக்கு திடீர்னு மெடிசன் அவங்க சாப்பாடு வாங்கணும்னா போயிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் வேறு. சரி தான் நாங்களும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் அப்படியே. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஓவர் வெயிட், உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 55 தான் ஆகுது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஓவர் வெயிட்னால 2 முட்டிக்காலில் உள்ள அந்த ஜவ்வுன்றது வந்து தேஞ்சு போயிடுச்சு, சுத்தமாகவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது வந்து இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல ரொம்ப கொஞ்சம் போச்சு அப்படின்னா நடக்க முடியாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் கால் வந்து அவங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கால் நேராக நிற்கிறோம்னா அவங்க கால் ரெண்டும் வந்து இப்படி சி மாதிரி ரெண்டும் கர்வ் ஆக ஆரம்பிச்சு 2 முட்டிலுமே நகர்ந்துருச்சு. ஸோ அவங்க டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வந்து டிலே பண்ணீங்கன்னா கால் வளைஞ்சிரும், அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாலும் நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் மோஸ்ட்டாக யோசிச்சதே நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, இந்த சர்ஜரி பண்ணீங்க அப்படின்னா 90%ல் 100%ல் 90% தான் வாய்ப்பு இருக்கு நடக்கிறதுக்கே அப்படின்னு. ப்ரீவியஸோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ உள்ள டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பண்ணலாமா பயந்துட்டு தான் நாங்கள் ஆப்ரேஷனே ஃபர்ஸ்ட் யோசிச்சோம், பண்ணலாமா வேணாமா என்னன்னு. ஆனா இருக்கிறவங்க சுத்தமா நடக்க முடியல. ஏன்னா 55 வயசு தான் ஆகுது. ஓவர் வெயிட்னால அவங்க நடக்க முடியல. ஏன்னா அம்மா வந்து தனியா இண்டிபெண்டா இருக்காங்கன்றப்ப அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ இப்பவே வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் சரி எதா இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுக்கும் டாக்டர்ஸ் நல்லா ஹோப் கொடுத்தாங்க. நம்ம ஃபேமிலி டாக்டர்ஸ் தான் நம்மளை வச்சு பண்ணி கொடுத்தது எல்லாமே. ஸோ அவங்க கொடுத்த ஹோப் இப்போ டெக்னாலஜிலாம் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க இப்போ வந்து ஒரு லெக், நான் 2 லெக்லுமே பண்ணணும். இப்போ அவங்களுக்கு பண்ணியிருக்கிறது வந்து லெஃப்ட் லெக்ல வந்து சிவியரா பெயின் இருக்கிறதுனால அந்த லெக்கை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு செயற்கையா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நீ வந்து அங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ அது நீ ரீப்ளேஸ்மெண்ட் இது. சோ அது இப்ப பண்ணதுனால வந்து அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பெட்டரா நடக்க முடியும். ஆனா வந்து ரொம்ப பெண்ட் பண்ண முடியும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்றோம் அந்த அளவுக்கு தான் நம்ம முட்டியை வந்து நம்ம பெண்ட் பண்ணணும். இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது, வெஸ்டர்ன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு முட்டி மடங்கும், கீழே உட்காரக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் வாக் பண்ணலாம், ஸ்டெப்ஸ் ஏறலாம், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று காலையில் சர்ஜரி பண்ணிட்டு அவங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா சிவியர் பெயின் இருக்கும். அனஸ்தீசியா வந்து முதுகு பின்னாடி தான் கொடுத்தாங்க, மயக்க மருந்து கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ அதனால கான்ஷியஸில் தான் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெயின் இருந்ததுனால ட்ரிப்ஸ் மெடிசன் அதெல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் பெயின் கொஞ்சம் பேர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு காலையில் தான் ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நடக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஏஞ்சி நிற்க வச்சு எப்படி மூச்சு பயிற்சி பண்ணுறது, எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் அவங்க சேரில் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. மேம் எப்படி இருக்கு? இது வந்து இப்போ காலை வந்து இங்க நீட்டி இப்போ வந்து சேர்ல வச்சிருக்காங்க. பேண்ட் நீ எல்லாம் போட்டிருக்காங்க. யூரின் டியூப் எதுவுமே அவங்க ரிமூவ் பண்ணல. இப்போதைக்கு உட்காந்து ஒரு 1/2 hour உட்காந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெகுலரா கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று பண்ணதுனால எப்படியுமே வந்து ஒரு 5 to 7 days ஆகும் நம்ம டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கே. ஆமாம், சனிக்கிழமை ஆகிடும்.
அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக நடக்கிறாங்களோ பார்த்துட்டு 5 டேஸ்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அவங்களோட வில் பவரில். மோஸ்ட்லி வந்து என்னதான் ஆப்ரேஷன் பண்ணாலும் போஸ்ட் சர்ஜரிக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்ஜரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸில் மட்டும்தான் இருக்கு அவங்க நடக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ரொம்ப என்ன ஓப்பன் பண்ணி தான் நம்மளுக்கு சர்ஜரியே பண்ணுறாங்க. ரொம்ப பெயின் இருக்கும். ஆனால் அந்த பெயினை வந்து ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கொஞ்சம் கண்ட்ரோலா நம்ம பாத்துக்கிட்டோம். நம்ம பெயின் இருக்கும், பெயின் இல்லாம இருக்காது. மோஸ்டா பெயின் இருக்கும். ஏன்னா அது நடக்க வைக்கிறப்ப கண்டிப்பா பெயின் இருக்கும். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, நடக்க வைக்கிறப்ப பெயின் அதிகமா இருக்குன்னு நடக்காம விட்டுறாங்க. பிசியோதெரபிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணாம விட்டுறதுனாலதான் அந்த 2 மெட்டலும் வந்து போய் ஃபிக்ஸ் ஆயிருது. ஸோ அது போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அடுத்து நம்ம ஸ்டெப் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 months கழிச்சு தான் நம்ம இன்னொரு காலுக்கு நம்ம பண்ண முடியும். ஆமா, இப்போ இவங்க கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மூவ்மெண்ட் கொடுத்து கரெக்டாக அவங்க சொன்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இப்படி ஒட்டி இருக்க நீ வந்து இப்படி ஃப்ளெக்சிபிளாக வந்து போயிட்டு வரும். ஸோ அவங்க முன்னாடி நடந்ததை விட ப்ளஸ் ரொம்ப வழியில கஷ்டப்பட்டதை விட அவங்க இப்போ பெட்டராக நடக்கலாம் அண்ட் பெயின் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷனோட மெயின் பார்ட்டே. ஸோ மெயினாக நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இப்படி உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா முன்னாடியே ஸ்டெப் எடுத்து பார்த்துருங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப சிவியராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயோ 4 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 4 நாள் ஆயிடுச்சு. தம்பியை விட்டுட்டு நான் இத்தனை நாள் இருந்ததே இல்லை. நாங்கள் 2 பேருமே வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. அவனும் எழுது அவனுக்கும் ஜுரம் வந்துடுச்சு. இப்போ அது இதுலேயே ஸ்டேஜஸ் இருக்குது. 1 2 3 4 ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக நம்ம இன்னும் கொஞ்சம் அவராக இருந்து பார்த்துருந்தா செகண்ட் ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜவ்வுக்கு பதிலாக வந்து ஜெல் இன்ஜெக்ஷன் மூலமா ஜெல் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜ் ஒரு சர்ஜரி மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே பார்த்து சால்வ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட வேண்டாம். யார வீட்டில் எந்த ஏஜ் பீப்புள் வந்து நீ வலிக்குதுனாலே உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்து என்ன இஷ்யூன்றதை கரெக்ட்லி பார்த்துருங்க. இல்லை ஃபிசியோ மட்டும் போதும், நீங்கள் மெடிசன் எடுத்தால் போதும்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை அவங்க இந்த ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜ் இருக்குது அந்த ப்ரொசீஜர் சொன்னாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கும் பெட்டர். அவங்க ஏஜ் வந்து ட்ராவல் ஆகுனா கால் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் அவங்களுக்கு மெயின் இஷ்யூவே. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம் பரவாயில்ல, எல்லாமே டம்மி பீஸாக இருக்குது வீட்டில். ஒவ்வொன்று 10 வரத்துக்கே 1 வருஷம் முடிஞ்சு போயிடுது. இதில் நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம வீடியோ போட்டால் எல்லாமே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயுமா காசு சம்பாதிக்கிறீங்க, இதுலேயுமா காசு சம்பாதிக்கிறீங்க. நிறைய பேர் ப்ரே பண்ணீங்க. அது ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது இந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே எங்களுக்கு கொஞ்சம் வந்து பலமாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் போய் சைன் பண்ணிட்டு ஜுவல்லெல்லாம் கழட்டி கொடுத்தா எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு ஒன்றுமே சொல்ல முடியல. ஸோ மெசேஜ்லாம் நான் படிச்சதுனால ரொம்ப ஹோப்பாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ. நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதனால வீடியோவா எடுத்து நம்ம சொல்லிடுவோம். முன்னாடியே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் வந்து வயசாயிடுச்சு, ஸ்டெராய்டு ஊசி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் தீர்வு வரல அப்படின்னு போட்டிருந்தாங்க. படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, வீட்டில் யாரும் எடுத்து பண்ண மாட்டாங்க அப்படின்றப்ப. ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து முன்னாடியே பார்த்துருங்க. நாங்களே முன்னாடியே பார்த்துருக்கணும், தப்பாயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ தூரம் ஆப்ரேஷன் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து முன்னாடி பார்த்துருந்தா இவ்வளோ தூரம் எண்ட் 4th ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்க நீடு இருந்திருக்க. சர்ஜரி இல்லாமல் என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை நம்ம ப்ராசஸ் பண்ணியிருந்துருக்கலாம். கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்காகவும் நன்றி. சனிக்கிழமை வரைக்கும் ஆகிடும். சனிக்கிழமை தான் டிஸ்சார்ஜ்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தான் புதுக்கோட்டையில் தான் இருக்க போகிறோம். புதுக்கோட்டையில் தான் அம்மா வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே தான் இருக்க போகிறோம் 1 வீக் ஃபுல்லாக. 1 வீக் அப்புறம் கோவா கிட்ட கோவா கேட்கலாம். கோவா ஒரு வாரம் உங்கள் கூட ரெடி கிடக்கும். ஒரு வாரமா ஓகே. ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.